கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வரப்போகிற 2 நபர்களை குறித்தும் அவர்கள் ஏன் தங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற நெருப்பினால் பூமியில் உள்ள ஜனங்களை அழிப்பார்கள் என்றும் இந்த பதிவில் பார்ப்போம். அந்த 2 நபர்களும் யார், அவர்கள் எப்போது வருவார்கள் என்று தெரிந்து கொள்வோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சம்பவமானது அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ உபத்திரவ காலத்தில் கடைசி 3.5 வருஷமாகிய மகா உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடியது. தேவன் பரலோகத்திலிருந்து பூமிக்கு, அதுவும் இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகரமாகிய ஜெருசலேமுக்கு 2 நபர்களை நேரடியாக அனுப்பி வைப்பார். அவர்கள் அந்நாட்களில் இரட்சகராகிய இயேசுவை குறித்து சாட்சி சொல்லி சுவிசேஷம் அறிவிப்பார்கள். திரளான யூதர்கள் அவர்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், இயேசுவின் ரகசிய வருகை நடந்தவுடன் அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு யூதர்களோடு 7 வருஷத்திற்கு உடன்படிக்கை பண்ணியிருப்பான். ஆனால் முதல் 3.5 வருஷத்திலேயே அந்த உடன்படிக்கையை அவன் முறித்து கொண்டு ஜெருசலேம் தேவாலயத்தில் அந்திகிறிஸ்துவின் விக்கிரகத்தை வைத்து அதை தேவனாக வணங்கும்படி யூதர்களை வற்புறுத்துவான். ஆனால் யூதர்கள் அதை வணங்க முடியாது என எதிர்ப்பதால் அவர்களை மிக கொடூரமாக கொலை செய்வான். இதனால் ஏராளமான யூதர்கள் வனாந்தரங்களுக்கும் மலைகளுக்கும் குகைகளுக்கும் ஓடிப்போய் ஒளிந்து கொள்வார்கள். அந்திகிறிஸ்துவும் அவனுடைய ஆட்களும் எருசலேமுக்குள் திரளாய் நுழைந்து அருவருப்பானவைகளை செய்வார்கள். அப்போதுதான் தேவன் 2 பேரை வானத்திலிருந்து ஜெருசலேமுக்கு அனுப்புவார். எருசலேம் அப்போது பெரும்பாலும் அந்திகிறிஸ்துவின் ஆட்களாகிய புறஜாதியாரால் நிரப்பப்பட்டிருக்கும். அவர்கள் ஜெருசலேம் நகரத்தை அந்திகிறிஸ்துவின் விக்கிரகங்களால் நிரப்பி தேவாலயத்திலும் அவனுடைய விக்கிரகத்தை கொண்டு போய் வைப்பார்கள். இதை குறித்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் பாழாக்கும் அருவருப்பு என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கூறுகிறார். இதனால் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும், அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த நகரம் ஜெருசலேம் தான் என்பதை குறிப்பிடுவதற்காக தேவன் இப்படி கூறுகிறார். கர்த்தராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டது எந்த நகரம்? அது ஜெருசலேம் தானே. அதாவது தேவன் தம்முடைய சாட்சிகளாகிய 2 நபர்களை பூமிக்கு அனுப்பும்போது எருசலேம் நகரமானது சோதோம் பட்டணத்தை போல அருவருப்பான பாவங்கள் நிறைந்ததாகவும் எகிப்தை போல விக்கிரகங்களால் நிறைந்ததாகவும் இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காகவே தேவனாகிய கர்த்தர் எருசலேமை சோதோம் என்றும் எகிப்து என்றும் குறிப்பிடுகிறார். மகா உபத்திரவ காலத்தில் அந்திகிறிஸ்து எருசலேம் நகரத்தை சோதோமின் அருவருப்புகளாலும் எகிப்தின் விக்கிரகங்களாலும் நிரப்பிவிடுவான். அவனும் அவனை சேர்ந்தவர்களும் ஜெருசலேம் தேவாலயத்தை சகலவித அருவருப்புகளாலும் நிரப்பி தீட்டுப்படுத்துவார்கள். இதனால் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதமளவும் மிதிப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. 42 மாதங்கள் என்பது 3.5 வருஷங்களை குறிக்கும். 7 வருஷ உபத்திரவ காலத்தின் கடைசி 3.5 வருஷ காலத்தில் இப்படி நடக்கும். அப்போதுதான் 2 சாட்சிகளாகிய நபர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார்கள். முதலில் அவர்கள் யார் என பார்த்துவிட்டு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்ப்போம். வேத வசனங்களின்படி அந்த 2 நபர்களும் மோசேயும் எலியாவும் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சிலர் அவர்கள் 2 பேரும் ஏனோக்கும் எலியாவும் என்று கூறுவார்கள். அதற்கு அவர்கள் கூறுகிற காரணம், ஏனோக்கும் எலியாவும் மரிக்கவில்லை, அவர்கள் மரிக்காமலேயே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் என்று வசனத்தில் கூறப்பட்டிருப்பதால் பூமியில் பிறந்த எல்லோருமே கண்டிப்பாக மரிக்க வேண்டும். எனவே ஏனோக்கும் எலியாவும் தான் மரிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். ஆகையால் மறுபடியும் பூமிக்கு வந்து மரிப்பதற்காக வருவார்கள் என்று கூறுகிறவர்களும் உண்டு. அப்படி என்றால் இயேசுவின் ரகசிய வருகையில் நாம் உயிரோடே மரிக்காமல் எடுத்துக்கொள்ளப்படுவோமே?
ரகசிய வருகையின் போது கோடிக்கணக்கான பேர் உயிரோடே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நாம் மறுபடியும் பூமிக்கு வந்து மரிக்கவா போகிறோம்? எனவே ஏனோக்கும் எலியாவும் மரிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டதால் மரிப்பதற்காக மறுபடியும் பூமிக்கு வருகிறார்கள் என கூறிவிட முடியாது. அதேபோல் அந்த 2 சாட்சிகளில் ஒருவர் எலியாதான், ஆனால் இன்னொருவர் மோசே அல்ல. காரணம், மோசே ஏற்கனவே ஒரு முறை மரித்து விட்டார். எனவே மறுபடியும் பூமிக்கு வந்து 2ஆம் முறை எப்படி மரிக்க முடியும்? அவருக்கு மட்டும் 2 முறை மரணமா என்று கேட்கிறவர்களும் உண்டு. ஆனால் 2 முறை பூமியில் மரித்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஏற்கனவே மரித்த லாசருவை 4 நாட்கள் கழித்து இயேசு உயிரோடு எழுப்பினார். மேலும் நாயினூர் விதவையின் மகன், எவிர்வின் மகள் தொற்கால், ஐத்திகு போன்றோர் ஏற்கனவே ஒரு முறை மரித்த பிறகு உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கூட தேவனாகிய கர்த்தர் மரித்த சிலரை எலியா மூலமாகவும் எலிசா மூலமாகவும் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இப்போது நம்முடைய நாட்களில் கூட எத்தனையோ சாட்சிகளை கேள்விப்படுகிறோம். இவர்கள் எல்லோரும் உயிரோடே எழுப்பப்பட்ட பின்பு பூமியில் வாழ்ந்து மறுபடியும் 2ஆம் முறையாக மரிக்கிறார்கள். எனவே மோசே ஒரு முறை மரித்து விட்டதால் 2ஆம் முறை மரிக்க மாட்டார் என கூறிவிட முடியாது. அந்த 2 சாட்சிகளும் எலியாவும் மோசேயும் தான் என்பதை பற்றி பார்ப்போம். இவர்கள் 2 பேருமே பூமியில் ஒரு முறை வாழ்ந்தபோது தங்கள் ஊழியத்தை முழுமையாக செய்து முடிக்காமல் தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்த பணியை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பே பூமியை விட்டு போய்விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து தேவனால் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்குள் அவர்களை அழைத்து செல்வதற்காகத்தான் தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். ஆனால் மோசே அதை முழுமையாக செய்து முடிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே கானான் தேசத்திற்குள் நடத்தி செல்வதற்கு முன்பே மோசே மரித்து விட்டார். அதை அவர் செய்து முடிக்கவில்லை. பிறகு யோசுவாதான் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்குள் நடத்தி சென்று தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். அதேபோல் எலியாவும் தேவன் அவருக்கு செய்து முடிக்க சொன்ன காரியங்களை செய்து முடிக்கவில்லை. தேவன் எலியாவிடம் செய்ய சொன்ன விஷயங்களை பிறகு எலிசா தான் செய்து முடித்தார். எனவே பழைய ஏற்பாட்டின் மிக பெரிய தேவ மனிதர்களாகிய எலியாவும் மோசேயும் மீண்டும் பூமியில் ஊழியம் செய்வதற்காக மறுபடியும் தேவன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். இந்த 2 பேரும் ஜெருசலேமில் மிக தீவிரமாக இயேசுவை பற்றி சாட்சி கூறி சுவிசேஷம் அறிவிப்பார்கள். அவர்கள் கூறுகிற சாட்சிகள் இஸ்ரவேல் தேசத்தில் மட்டுமல்ல, உலகத்தினரும் அதை கேட்பார்கள், பார்ப்பார்கள். இப்போதே உலகத்தில் எந்த இடத்தில் என்ன நடந்தாலும் நம்மால் மீடியாக்கள் மூலமாக பார்க்க முடிகிறதே. எனவே அவர்களுடைய சாட்சிகளை கேட்டு யூதர்கள் திரளாய் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். புறஜாதியாரிலும் பெருங்கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். இதனால் அந்திகிறிஸ்துவும் அவனுடைய கூட்டத்தாரும் மோசேயையும் எலியாவையும் எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று பல வழிகளில் எதிர்ப்பார்கள். ஆனால் தேவன் அந்த 2 பேருக்கும் மிகவும் அதிகமான வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுப்பார். எனவே மோசேயும் எலியாவும் தங்களை எதிர்க்கிறவர்களை தங்கள் வாயிலிருந்து அக்கினியை புறப்பட பண்ணி அவர்களை கொன்று போடுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களில் ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று எழுதப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரையும் எதிர்க்கிறவர்களை அந்திகிறிஸ்துவின் நாட்களில் இப்படி அக்கினி மூலமாக அழித்து போடுவார்கள். மேலும் ஆறு, குளம், கிணறு போன்ற எல்லா நீர்நிலைகளின் தண்ணீர்களையும் இரத்தமாய் மாற்றி விடுவார்களாம். அப்படி என்றால் போர் மூலமாக வருகிற தண்ணீரில் இரத்தம் இல்லாமல் வருமே என யோசிக்க கூடாது. நிலத்துக்கு மேலே உள்ள தண்ணீர்
மட்டுமல்ல, நிலத்துக்கு கீழே உள்ள தண்ணீர் எல்லாமே இரத்தமாக மாறிவிடும். மழை பெய்யாதபடிக்கு வானத்தையும் அடைத்து விடுவார்கள். குடிப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் பூமியில் தண்ணீரே கிடைக்காது. இரத்தத்தை தான் குடிக்க வேண்டும். எப்படி இருக்கும் பாருங்கள். இன்னும் பல வாதைகளால் வாதிப்பார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் தண்ணீரை இரத்தமாய் மாற்றியவர் மற்றும் எகிப்தியரை 10 வாதைகளால் வாதித்தவர் மோசேதான். அதேபோல் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கியவர் எலியாதான். எனவே அந்த 2 சாட்சிகள் என்பவர்கள் மோசேயும் எலியாவும் தான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். மேலும் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக மலையில் மறுரூபமாகிய போது அந்த மலையில் இயேசுவோடு கூட பேசியவர்களும் மோசேயும் எலியாவும் தான். அவர்கள் இயேசுவின் சிலுவை மரணம் குறித்தும் மறுபடியும் இந்த 2 பேரும் பூமிக்கு வரப்போவதை குறித்தும் இயேசுவுடன் பேசியிருப்பார்கள் என வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். எனவே மகா உபத்திரவ காலத்தில் பூமிக்கு வரப்போவது எலியாவும் மோசேயும் தான் என்பது மிகவும் தெளிவாகிறது. இப்படி அவர்கள் செயல்படும் போது அவர்களை யாராலும் கொல்லவே முடியாது. எனவே அந்த 2 சாட்சிகளுடைய எதிரிகள் எல்லோரும் மிகவும், அதாவது அந்த 2 சாட்சிகளால் பூமியில் உள்ள மனிதர்கள் மிகவும் அழிவிலும் நாசத்திலும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் தங்கள் சாட்சிகளை சொல்லி முடித்து ஊழியத்தை நிறைவேற்றிய பிறகு பாதாளத்தில் இருந்து ஏறி வருகிற மிருகம் அந்த 2 பேரையும் கொன்று போடும் என்று எழுதப்பட்டுள்ளது. இதில் மிருகம் என்பது அந்திகிறிஸ்துவை குறிக்கும். அவர்களுடைய ஊழியம் முடிந்த பிறகு அந்திகிறிஸ்துவாகிய அந்த மிருகம் அந்திகிறிஸ்து அவர்களை கொலை செய்து போடுவான். எருசலேமின் வீதிகளில் 3½ நாட்கள் வரை அந்த 2 பேர்களின் உடல்களும் விழுந்து கிடக்கும். உலகம் எங்கும் உள்ளவர்கள் அந்த உடல்களை பார்ப்பார்கள். இப்போதுள்ள டெக்னாலஜி படி ஊடகங்கள் மூலமாக, எல்லா மீடியாக்கள் மூலமாக எருசலேமில் கிடைக்கிற அவர்களுடைய உடல்களை உலகமெங்கும் உள்ளவர்களால் பார்க்க முடியும். இதை குறித்து எந்த டெக்னாலஜி வளர்ச்சியும் இல்லாத 2000 வருஷங்களுக்கு முன்பே யோவான் மூலமாக தேவன் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். அவர்கள் மூலமாக வேதனைப்பட்ட எல்லோரும் மிகவும் கொண்டாடி ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்புவார்களாம். அந்த 2 பேரையும் அடக்கம் பண்ண விடாமல் தடுத்து விடுவார்கள். யூதர்களின் பாரம்பரியம்படி மரித்தவர்களை சூரியன் மறைவதற்கு முன்பாக அடக்கம் பண்ணிவிட வேண்டும். அப்படி அடக்கம் பண்ணாவிட்டால் அது அவர்களுக்கு அவமரியாதையாக இருக்கும் மற்றும் தேவனுடைய கட்டளையை மீறும் செயலாகும். ஆனால் அந்த 2 சாட்சிகளையும் அடக்கம் பண்ண விடாமல் அந்திகிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் எருசலேமின் நடு வீதியிலேயே அவர்களுடைய உடல்களை போட்டு வைப்பார்கள். எல்லோரும் அதை பார்த்து ஆடி பாடி பரிசுகளை வழங்கி கொண்டாடுவார்கள். ஆனால் 3½ நாட்களுக்கு பிறகு அந்த 2 பேருக்குள்ளும் தேவன் தம்முடைய ஜீவ ஆவியை பிரவேசிக்க செய்து தேவன் அவர்களை உயிரோடே எழுப்பி எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக காலூன்றி நிற்க செய்வார். அவர்களை உயிரோடே பார்க்கிற அவர்களின் எதிரிகள் மிகவும் பயப்பட்டு அலறுவார்கள். அப்போது வானத்திலிருந்து தேவன் இங்கே ஏறி வாருங்கள் என்று கூப்பிடுவார். உடனே பூமியில் உள்ள எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக மோசேயும் எலியாவும் பரலோகத்திற்கு ஏறி போவார்கள். உடனே எருசலேமில் மிக பெரிய பூமி அதிர்ச்சியை தேவன் உண்டாக்குவார். இதனால் எருசலேமில் உள்ளவர்களில் 7000 பேர் இறந்து போவார்கள். எப்படி பாருங்கள். எனவே இப்படிப்பட்ட கொடூர காலத்திற்கு நாம் தப்ப வேண்டுமானால் அதற்கு முன்பு நடக்க போகிற இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும். ஆமென்.